ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நான் சேப்பங்கிழங்கு ஒரு 15 சேப்பங்கிழங்கு இருக்கும், சின்ன சின்னதாக இருந்தது. இந்த சந்தையில் கூறு வச்சுருப்பாங்க இல்லையா, அது நல்லா இருந்தால் தான் வாங்குவேன். கூறு வாங்குகிறோன்னா நல்லா இருந்தால் தான் வாங்குவேன். நல்லா இல்லாத பொருளாக நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் இதானதை வாங்கிட்டு அது நம்ம மறுநாளைக்கு மறுநாள் 2 நாளில் செய்யலைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு நல்லதே வாங்கி ஒரு வாரம் வச்சுக்கலான்னு நினைக்கிற கேரக்டர் தான். சரி, சேப்பங்கிழங்கு நல்லா இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அது பொடிப்பொடியாக இருந்தது. ஒரு விசில் விடுறதுக்கு பதிலாக நான் 2 விசில் விட்டுட்டேன். அந்த நேரம் இந்த ஹாலில் இருக்கிற ஷோகேஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை நாளைக்கு தான் ஒற்றை எடுக்கணும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒற்றை அடிக்க வேணாம், அந்த அலம்புறதெல்லாம் கொஞ்சம் ஷோகேஸில் உள்ளதெல்லாம் அலம்பி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அது கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுது. இன்றைக்கி அவ்வளோ ஃப்ரை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஏதோ ஓரளவுக்கு சமாளிப்போம், செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. இங்கே பாசுமதி அரிசி தான் வாங்கியிருக்கேன். அதாவது பாக்கெட்டில் விற்கிறது தான் வாங்கியிருக்கேன். வெள்ளிக்கிழமைங்கனால நம்ம படி துடைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அதில் சும்மா சாஸ்திரத்துக்கு 2 போட்டு வச்சுக்கலாம். இது இப்படிலாம் பண்ணுறமேனு ஒரு சிலருக்கு இதாக இருக்கும். ஆனால் என்னை போல் இருக்கிற ஏஜில் உள்ளவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரிலாம் வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போது உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டுட்டாச்சு. நான் இந்த பக்கம் நேத்திக்கு இந்த பேப்பர்லாம் மாற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த எண்ணெய் ஜாடி அந்த பக்கத்தில் உள்ள ஸ்டாண்டெல்லாம் அலம்பினேன். நேத்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பக்கம் நேத்திக்கு ஜாடி இந்த இதெல்லாம் அலம்பி ட்ரேலாம் அலம்பி பேப்பர்லாம் மாற்றி வச்சாச்சு. அதனால தான் இதில் மாற்றி வச்சுருக்கேன் டப்பாவில். இன்றைக்கி சாயந்தரம் வாங்கி கொட்டி வைக்கணும் வெள்ளிக்கிழமை. இங்கே பாருங்கள், வதக்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எண்ணெய் நிறையா ஊற்றினா என் பையனுக்கு பிடிக்காது. அதனால் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றி பரட்டிகிட்ருக்கேன். ஆனால் எண்ணெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் கரகரப்பாக வரும். சரி, நம்ம முடிகிற வரையும் அதை இது பண்ணி பார்ப்போமேன்ட்டு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பொங்கல் வேலை முடிஞ்சு, எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு 40% தான் முடிஞ்சிருக்கு. இந்த பக்கம் குக்கரில் அரிசி ஊற வச்சாச்சு. ஓரளவுக்கு 2 பெட்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் வேலை கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஹாலுக்கு வந்திருக்கேன். ஹால் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஷோகேஸில் உள்ளதை எல்லாமே எடுத்து வச்சு இன்றைக்கி அதெல்லாம் அலம்பி வச்சுருவோம். நாளைக்கு சனிக்கிழமை இந்த ஹால் ஒற்றை அடித்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவோம். நாளைக்குங்கிறபோது ஓரளவுக்கு முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஞாயிறு திங்களில் கொஞ்சம் பூஜை வேலை அந்த ரூமெல்லாம் பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், இப்போ நம்ம மிளகாப்பொடி போட்டு சேப்பங்கிழங்கு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு, ரொம்ப ஃப்ரை ஆகலை, சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் என்ன பண்ணனே சொல்லலை, தக்காளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தக்காளி சாதம் தான். அதுக்கு தான் நான் பாசுமதி அரிசி நினச்சிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே பிரியாணி தக்காளி சாதம் அதெல்லாம் தம் கட்டி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி நான் சாதம் போட்டிருக்கேன்னா என்னென்னு தெரியலை. இப்போ நான் சாதத்தை வடித்து தான் தக்காளி வதக்கி தான் கிளற போகிறேன். இது நான் போடலை, வீடியோவில் போடலை, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதாவது இந்த பாசுமதி அரிசியை வடித்து இந்த மாதிரி நான் போட்டு நான் இது பண்ணலை. கிண்டினது வேணால் கிளறினதுக்கப்புறம் வேணால் நான் போட்டிருக்கேன். இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவாக போடுறேன், செய்முறை விளக்கத்தோடு போடுறேன். ஆனால் போட்டதுலேருந்து தான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு கடுகு போட்டுக்கலாம், 2 சோம்பு போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம், நல்ல ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் நான். இங்கே பாருங்கள், 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி போடலை. இஞ்சி ஸ்மெல் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம பிரியாணிலாம் தம் கட்டி குக்கரில் போடுறதா அது நல்லா நம்ம நைஸாக அரைச்சிருவோம். எனக்கு இன்றைக்கி இப்படி பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா அந்த பூண்டு கொஞ்சம் முழிச்சிட்டு சாப்பிடும்போது தென்பட்டுட்டு, அதாவது அந்த சாப்பிடும்போது படும் இல்லையா அங்கங்கே, அது எனக்கு பிடிக்கும். அதனால் இன்றைக்கி செய்வோம். எனக்குன்னா இந்த மெத்தட்ஸில் செஞ்சால் நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, இந்த க்ளீனிங் போகிறனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பார்த்துட்டு அதையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியலை. மருமக பொண்ணு வேறு ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் அது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளிக்கும் நான் க்ளீன் பண்ண தான் செய்வேன். தீபாவளி, வரலட்சுமி நோம்பு, பொங்கல், இதுக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். நம்ம கபோர்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து, பாத்திரம்லாம் எடுத்து எல்லாமே. இங்கே பாருங்கள், அதுக்கு இடையில சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கால்வாசி கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் 5 நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன். வடித்து விட்டுருவோம். இந்த பக்கம் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். வரலட்சுமி நோம்புக்கு எல்லாமே நான் எடுத்து தேய்ச்சி எல்லாமே இது பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மருமக பொண்ணு பாத்திரம் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த தடவை நான் அதெல்லாம் கை வைக்கலை. சொன்னேன் இல்லையா, க்ளீன் பண்ணுறவங்க இந்த தடவை அவங்களுக்கு ஃபுல்லாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடையில வேணால் க்ளீன் பண்ணி
கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல கம்மருது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் இதாக இருக்குது. அதே மாதிரி வீடியோவில் பேசிகிட்டே எடுத்தனாலும் சவுண்டும் கேட்குது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு 4-5 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி. இங்கே பாருங்கள், தக்காளி நிறத்தை அப்படியே லட்டு மாதிரி இருந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தக்காளி நிறமே ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அழகு தான் தக்காளி. அதனால் எனக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் தயிர் வெங்காயம் அந்த மாதிரிலாம் வச்சா தக்காளி போடுவேன். தக்காளியோட புளிப்பு பொதுவாகவே எனக்கு கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும். இது இப்படியே வதங்கட்டும். அதனால் பொங்கலுக்கு வந்து என்னென்னா, நம்ம க்ளீன் பண்ணி பொங்கல் வைக்கும்போது அந்த மனசு பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அந்த பூஜை ரூமை பார்க்குறதுக்கு, வீடெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும்போது நமக்கு அதோடைய இதே நமக்கு அவ்வளோ நல்ல அந்த வைப்ரேஷனே நல்லா இருக்கும். தமிழில் நான் டக்குன்னு சொல்லலை, அது சொல்ல வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். படிக்கல தான், ஆனால் சில விஷயங்கள் நான் இங்கிலீஷில் பேசி பழகிட்டேன். அந்த வைப்ரேஷனே நல்லாயிருக்கும், அந்த உணர்வு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இப்போ மஞ்சப்பொடி உப்பும் போட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். ஏன்னா கிராமத்தில் இருந்தனாலேயோ என்னமோ தெரில, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றனால நான் பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு. சரி, கடவுள் நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு தெம்பு தைரியத்தையும் கொடுக்குறாரோ. தெம்பு மட்டும் இருந்தால் பத்தாது, எல்லாருக்கும் இந்த தைரியங்கிறது வேணும். இன்றைக்கி இந்த வேலையை பார்த்தே ஆகணுன்ற ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த தெம்பு நமக்கு கூடயே வரும். இந்த பக்கம் நான் வந்து தயிர் வெங்காயத்துக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டேன். 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நமக்கு அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் இந்த தெம்பும் இருக்கணும், நமக்கு தைரியமும் இருக்கணும். ஓகே, இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத நாளே பிளான் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு பிளானிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளான் பண்ணாமல் வேலைகளில் வந்து நடக்குமா அப்படின்னா அது அந்தளவுக்கு தான் நடக்கும். நம்ம முத நாளே சமையல் என்ன பண்ணுறது, நாளைக்கு இந்த ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம், நாளைக்கு அங்கே போகலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் முன் யோசனை பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த வேலையோட அலுப்பே தெரியாது. நான் மோஸ்ட்லி நைட்டு தூக்கம் வராதனால நைட்டு தான் மேக்ஸிமம் நைட்டு தான் பார்ப்பேன். இப்போ இந்த ரூம் எல்லாமே கூட நேற்றுக்கு நைட்டு தான் ஃபுல்லாக பார்த்தேன். நேற்றுக்கு நைட்டு இந்த பெரிய பெட்ரூமை பார்த்தேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருக்கேன். பொங்கலுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும், இந்த போகிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் இந்த ஹால் இன்றைக்கி வேண்டாம், ஒற்றை அடிக்க வேணாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை அதெல்லாம் அலம்பி வச்சுருவோம். அலம்பி இப்போ வச்சேன்னா அது நல்லா தண்ணி வடிஞ்சிரும். நம்ம துடைக்கிறதுக்குன்னு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது நல்லாவே ட்ரையாக வடிஞ்சிரும். நீங்கள் டப்பில் அலம்பி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் லேசாக துடைச்சா போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. நான் இப்போது சாதமும் வெந்துருச்சுன்னா சாதத்தையும் வடிச்சிட்டு வந்துடலாம். சாதம் இன்றைக்கி வடித்து தான் இது பண்ணணும்னு திடீர்னு எடுத்த ஒரு முடிவு தான், தக்காளி சாதம். சரி, இன்றைக்கி ஒரு நாள் தான், காய் எதுவுமே இல்லை. அதனால் மார்க்கெட் இன்றைக்கி சாயந்தரம் போனால் பொங்கலுக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி தேதி 9 ஆகிடுச்சா, அப்போ அடுத்த வாரங்கும்போது பொங்கல் முடிஞ்சு தான் மார்க்கெட்டே வரும். 15ஆம் தேதி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தான் நமக்கு வந்து மார்க்கெட் போக முடியும். அதனால் அடுத்த வாரம் மாட்டு பொங்கல், அதனால் மார்க்கெட் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு இன்றைக்கி சேர்த்து வாங்கணும். அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த இதெல்லாம் அலம்பி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் போய்ட்டு வந்தாலே எனக்கு சரியாக இருக்கும். வந்து நம்மளால் ஏதாவது வேலை பார்க்க முடிஞ்சதுன்னா நைட் நேரம் இன்றைக்கி கொஞ்சம் வேலை பார்க்கலாம். நாளைக்கு தான் ஆனால் ஃபுல்லாக வேலை இருக்குது. சாதம் வந்து அந்த 3/4 பதம் வந்துருச்சு, நம்ம வடித்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இருந்ததுன்னா வடித்து விட்டலாம். அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பிசிபெலாபாத்தும் தயிர் வடையும் கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். ஆனால் பொங்கல் வேலை இருக்கிறதுனால இப்போ அதை என்ன சொல்கிறது, இந்த வேலைகள் இருக்கும்போது அந்த வேலையில் கவனம் ரொம்ப செலுத்த முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்க்குற வேலைகள், இந்த தயிர் வடை, பிசிபெலாபாத்தெல்லாம். சாதம் பாருங்கள், வடித்து இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் மேலே வச்சுட்டேன், தம் கட்டுற மாதிரி. கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அந்த சூட்டுக்கு தண்ணி தான் அந்த சாதம் நல்லா ஆகிடும். நம்ம தம் கட்டினோம்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சிரட்டை, இந்த விறகு அடுப்பு, இந்த கறிக்கொட்டையெல்லாம் எடுத்து தூக்கி மேலே அந்த தட்டு மேலே போட்டுருவோம். இப்போலாம் வந்து விறகு அடுப்பு இல்லாதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து நம்ம அந்த சாதத்து மேலே வச்சிட்டோம்னா நல்ல உதிர ஆயிரும்னு சொல்லுவாங்க. இப்போ சாதம் போட்டு கிளறிக்கலாம். அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த பொங்கல்லாம் முடியட்டும், நான் கண்டிப்பாக இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா, நம்ம அந்த சமையல் வேலையில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தி கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல, அப்போ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போயும் இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன். யாருக்கு என்னென்னலாம் சமைக்கணுமோ பியூர் வெஜ்ஜு நீங்கள் கேளுங்க. என்னால் எப்போ முடியுதோ அப்போ நான் அந்த பதார்த்தத்தை நான் செஞ்சு போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ உதிராக சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம்
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் நான் யார் என்ன கேட்குறீங்களோ என்னால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நான் செஞ்சு வீடியோவில் நான் போடுறேன். இந்த தயிர் வடையும் பிசிபெலாபாத்தும் பொங்கல் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப 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 மன நிறைவாக இருக்குது. இங்கே பாருங்கள், தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் வெள்ளை சாதம், இந்த பக்கம் சேப்பங்கிழங்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.